ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ப்பா, மடப்புறம் காளியை பற்றி எல்லாரை பற்றியுமே நான் பதிவுகள் நிறையா போட்டுருந்தேன். ஸ்டில் ஆண்ட முன்னேற்றத்தில் போட்டுட்டே தான் இருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பாதத்தில் போய் நின்ன 26 வருஷம் முன்னாடி சொல்கிறேன். யாருமே இல்லாமல் அனாதையாக நின்னேன். இப்போ நான் ஆண்ட முன்னேற்றத்தில் ஓரளவுக்கு இந்த மாதிரி யூடியூப்பில் எல்லாருக்கும் நல்லதை சொல்கிற அளவில் அவன் என்னை வச்சுருக்கா அப்படின்னா சத்தியமான முறையில் அதுக்கு அந்த தெய்வம் என்னோட நம்பிக்கை மட்டும்தான் காரணம். நான் எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், அவளை என் அம்மாவாக தான் நான் பார்ப்பேன். உங்கள் மாப்பிள்ளை நான் உன் பொண்ணு உன் பேத்தியை பார்த்துக்கோடி அப்படி தான் சொன்னதோ. என் பொண்ணுக்கு என் கல்யாணம் ஆகிடுது, அதுக்கு 8 மாத குழந்தை இருக்குது. நான் என்ன என்னைக்குன்னு இருக்கேன்னா, நீ என் இடுப்பில் உட்காரத்துக்கு ஆசைப்பட்டு வந்துவிட்ட, நான் உன்னைய கொஞ்சணும்னு நீ ஆசைப்படுற, நீ தான் என் குழந்தை. அந்த மாதிரி நான் என்னைக்கிட்டு நான் அந்த குழந்தையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னென்னா, அவளே என் இடுப்பில் உட்காரத்துக்கு ஆசைப்பட்டு குழந்தையாக வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் நான் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தருணத்தில் இப்போ திருப்பி பழைய கதைக்கு தான் நான் வரையும் பாருங்களேன். அதாவது இப்போ அந்த கேளக்கேர் சித்தர் அப்படிங்கிறத சொல்லிக்கின்றக்கா இந்த நிறைய பேர் அவாத்தில் எப்படி பண்ண முடியுமோ அழகாக பண்ணி நான் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்ப்பேன். அவளுக்கு எந்த அளவில் முடியுமோ அந்த மாதிரி பண்ணி எல்லாரும் அழகாக அந்த வெள்ளம் எப்படி வைக்கணும், அதே மாதிரி அந்த அகல் விளக்கை எப்படி எரிகிறது, அது எல்லாமே எவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட்டு, எவ்வளோ ஒரு நம்பிக்கை, எல்லாம் அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டு அதான் நல்ல காரியங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் எண்ணிக்கின்றிருக்காப்பா. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். ஸோ இந்த மாதிரி இருக்கிற தருணத்தில் நான் இன்னைக்கு எல்லாரும் எனக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணி ஆறுதல் சொல்லிக்கின்னு இருக்கா. இப்போ மாமி கவலைப்படாதீங்க, வந்துருவார்னு. பட் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கார்த்தால 4 மணிக்கு நான் நேற்று நைட்லாம் தூக்கமே இல்லை. கார்த்தால ஏந்துக்கணுமே மறந்து விடுவோமோன்னுட்டு சரியாகவே தூங்காமல். ஆனால் அப்போ கூட இவரோட நேம் அது நாமாவும் மகாகாளி நாமாலாம் சொல்லிட்டு இருந்தேன் வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம அதில் இந்த மாதிரி வச்சுருக்கேன். நான் ஒரு சிம்மாசனம் அவருக்கு அழகாக வச்சு அதில் பூ வச்சு 101 ரூபா காசு வச்சு ருத்ராட்சம் எல்லாம் போட்டு அவர் சிவனுடைய வம்சம் அப்படிங்கிறதுனால ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அழகாக பண்ணி வச்சுருக்கேன். கார்த்தால 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு இன்றைக்கி நான் விளக்கேற்றி அதே மாதிரி 5:15 வரைக்கும் நான் அழகாக ரொம்ப இதுவாக சொல்லிட்டு இருந்தேன். பட் நேக்கு ஒன்றும் கருங்குளவி வரலை அண்டு பட்டாம்பூச்சி வரலை, வேறு ஒன்றும் சத்தம் கேட்கலை, ஒன்றும் எனக்கு தெரியலை. அது ஏன்னு தான் எனக்கு புரியல. ஏன்னா அம்மன்லாம் அவ்வளோ தத்ரூபமாக இருக்கா என்கிட்ட, அவ்வளோ அன்பாக பேசுகிறா பட் இவர் ஏன் இது பண்ணுறாரா என்ன எனக்கு புரியல. என்ன என் மேலே தப்பு இருக்குன்னு எனக்கு புரியல. சம்டைம்ஸ் எனக்கு கஷ்டமாக இருக்கும் மனசு. நம்ம பாட்டுக்கு ஹாப்பியாக இருந்துன்றதே நமக்கு தெய்வத்தோட தானே இருக்குன்னு, இது என்னடா அது நம்ம ஏதாவது நம்ம சைடில் ஃபால்ட் இருக்கோன்னு யோசிக்கிற அளவில் இப்போ நமக்கு தெய்வம் என்னை கொண்டு விட்டுருத்தோம். இன்னும் என்னன்னா, இவர் முருக பக்தர் வாழ்க்கை வருவான்னு சொல்லியிருக்கார் இல்லையா. எனக்கு எப்போ சொப்பனம் வந்ததோ முருகனை நீ இந்த வாட்டி சஷ்டி பூஜை பண்ணுன்னு சொப்பனம் வந்ததுக்கப்புறமா தானே நான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறமா தான் இதை நான் பார்த்தேன். ஸோ அதனால அதுக்கும் இதுக்கும் ஒரு லிங்க் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. பட் எனிவே ஹாப்பி தான் வச்சுக்கோங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இன்றைக்கி ஒரே ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் நடந்தது. ஏன்னா நம்ம நாட்டில் வாசப்பெருக்கி கோலம் எனக்கு குனிஞ்செல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வாசப்பெருக்கி கோலம் போடுறதுக்கு ஒரு ஆளை தான் போட்டிருக்கோம். அவள் டெய்லி காத்தால் 5 மணிக்கெல்லாம் கோலம் போட்டு போயிடுவோம். அவள் இப்போ 1.25 மாதம் ஆச்சு, என்னமோ காலில் அடிபட்டிருக்குன்னு அவள் வரவே இல்லை. நானே முந்தின நாள் சாயங்காலம் இல்லை காத்தாலும் 6:30-7 மணிக்கு மேலே தான் வாசப்பெருக்கி கோலம் போட்டு எல்லாம் பண்ணுவோம். எங்கள் ஆத்துக்காரர் ஹெல்ப் பண்ணுவார், நானும் அவருமா பண்ணுவோம் வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் முடியல சுத்தமாக நமக்கு. ஸோ இந்த மாதிரி நான் என்ன வேண்டிட்டேன்னா, காத்தால 4 மணிக்கெல்லாம் நான் எழுந்து குளிச்சுட்டு விளக்கேற்றும் பொழுது, எப்போவுமே நான் விளக்கேற்றும் பொழுது ஒரு சின்ன ஒரு ஜன்னல் எதையாவது கொஞ்சமாக திறந்து வச்சுருந்தேன். ஏன்னா தெய்வத்தோட காற்று நமக்கு உள்ளே வரணும். எல்லாம் அடைச்சி வைக்க பாங்க இல்லை. இனிமேலையும் சொல்கிறேன், யாராவது விளக்கேற்றுறேன்னா ஆற்றுல கதவு சாத்தி இருந்தாலும் 4 மணி 4:30 இருந்தாலுமே சரி, ஒரு சின்னதாக ஒரு ஜன்னலை மட்டுமா லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு திறந்து வச்சுட்டு தான் நான் விளக்கேற்றுவேன். ஸோ அந்த மாதிரி வேண்டிட்டு விளக்கேற்றி விட்டு இன்றைக்கி என்ன நான் என்னைக்குண்டேன்னாக்கா, அது மாதிரி இப்போ விளக்கேற்றுறேன். இதோ இன்றைக்கும் வரமாட்டா, கார்த்தால விளக்கெல்லாம் ஏற்றி 7 மணிக்கு தான் நான் கோலம் போடணும். அம்மா ஏம்மா இப்படி கஷ்டப்படுறேன், இன்றைக்காவது அவள் அட்லீஸ்ட் 5 மணிக்கெல்லாம் வரட்டும், நான் விளக்கேற்றும் போதே வரட்டுமே அப்படின்னு வேண்டிட்டு புடவையும் கட்டிக்கிட்டு நான் ஆரம்பித்து பண்ணிக்கின்றக்கே 5 மணிக்கெல்லாம் பறக்கன்னு சத்தம் கேட்டது, பெருக்கிற வாசலாகும். ஸோ அந்த ஒன்று எனக்கு நடந்தது. அந்த ஒரு ஆசை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. விளக்கேற்றும் போது வாசலில் கோலம் இருக்கணும், அது உண்மைதான் எனக்கு. அதனால ரொம்ப மனசு நிறைவாக இருந்தது. சரி, அந்த ஆசை நமக்கு நிறைவேறிடுது. எனக்கு ஸ்வீட்டு டியூட்டி கிளம்பின்றேன், ஸ்வீட் ஒன்றும் பண்ண முடியல. ஆற்றுல கொஞ்சம் இது வேறு, அந்த இது இன்வெர்டர் ப்ராப்ளம் ஆகி கரண்ட் இல்லாமல் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுது. அது ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆட்கார் வந்திருந்தா. ஸோ அதெல்லாம் அவளையும் பார்த்துக்கிண்டு அவள்கிட்ட பதில் சொல்லிக்கிண்டு ஸோ இது பண்ண முடியலை. ஸ்வீட் ஒன்றுமே நான் பண்ணலை, வெறும் பழம் பால் வச்சு தான் நைவேத்தியம் பண்ணினேன். அப்போ கரெக்டாக எல்லாம் முடிச்சுட்டு 7 மணிக்கிட்ட
இவர் வந்துட்டார், ஒரு பக்கத்தாத்தில் மாமா ஒரு பையன் வந்துட்டு, ஒரு சின்ன பையன் தான், அந்த பையன் வந்துட்டு அம்மா வந்துட்டு உங்களுக்கு சக்கரை பொங்கல் கொடுக்க சொன்னால் அண்ணன் இதுக்கு போகிறான், மலைக்கு போகிறான், அதனால் உங்களுக்கு கொடுத்தா அப்படின்னு சொன்னான். ஸோ இதுவும் ஒரு நல்ல சகுனமாக எடுத்துக்கிட்டு தான் நான் கொஞ்சம் ஹாப்பியாக போயின்ட்டுருக்கேன். பட் இன்னும் எனக்கு பிரத்யட்சமாக அவர் வரலையோ அப்படிங்கிறது தான் ஒரு சந்தேகம். 4 மணிக்கு எழுந்துட்டும் நான் பார்த்துட்டேன். இன்றைக்கும் 2-3 பேர் எனக்கு ஃபோன் பண்ணால், நிறைய பேர் வரலைன்னு சொல்கிறா, வந்ததுன்னு சொல்கிறா.